Please subscribe Sadhguru Sai Creations. உடல்ல ஏற்பட்டிருக்க உஷ்ணம் அதை தணிக்கிறதுக்கு நம்ம பாடியில் ஸ்கின்ல நிறைய நம்ம வெளியில் போயிட்டு வரோம், டஸ்ட் இருக்குது, இல்லை டெட் செல்ஸ் நிறைய இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம உடலை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு குளித்தல் அப்படின்ற முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நோய்க்கும் குளியலுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வாத நோய்கள் இருக்குன்னா, வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா, சில மெடிக்கேட்டட் ஆயிலை மூலிகை சேர்ந்து இருக்கக்கூடிய எண்ணெய் வகைகளை நம்ம உடலில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிங்க, வெந்நீரில் குளிங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தைலங்கள் எல்லாமே நம்ம உடல் வலி, மூட்டு வலி இருக்குது, இல்லை ஸ்ட்ரோக் அதிகமாக இருக்கிற பக்கவாதம் வந்த நபர்கள் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் இருந்து அதுக்கப்புறம் வெந்நீரில் நம்ம குளிக்கிறோம். இது வாதம் தொடர்பான நோய்கள் இருக்கும்போது அதை தணிப்பதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் நோய் இருக்குன்னா முதல்ல என்ன பண்ணுவோம்னா, குளியல் முறை ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சருமம் சார்ந்து தோல் பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு குளியல் முறையை நம்ம சித்த மருத்துவத்தில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்போம். ஜென்ரலாகவே குளிக்கும் பொழுது குளித்தல் அப்படின்னா என்ன, நம்ம உடலை குளிர்வித்தல். ஒரு நாள் முழுவதும் இரவு முழுவதும் நம்ம உடலில் ஏற்பட்டிருக்க உஷ்ணம் அதை தணிக்கிறதுக்கு நம்ம பாடியில் ஸ்கின்ல நிறைய நம்ம வெளியில் போயிட்டு வரோம், டஸ்ட் இருக்குது, இல்லை டெட் செல்ஸ் நிறைய இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம உடலை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு குளித்தல் அப்படின்ற முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டெய்லி காலையில் நம்ம குளிக்கிறது நல்லது. நிறைய பேர் கேட்குறது, வெந்நீரில் குளிக்கலாமா, இல்லை குளிர்ந்த தண்ணீரில் குளிக்கிறதா நல்லதா, இந்த டைமில் குளிக்கலாமா. ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கும்போது தினமும் காலையில் நம்ம குளிக்கிறது நல்லது. இதில் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நோய்க்கும் குளியலுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வாத நோய்கள் இருக்குன்னா, வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா, சில மெடிக்கேட்டட் ஆயிலை மூலிகை சேர்ந்து இருக்கக்கூடிய எண்ணெய் வகைகளை நம்ம உடலில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிங்க, வெந்நீரில் குளிங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, இந்த வாத நோய்க்கு எண்ணெய் நம்ம இப்போது இந்த மூலிகையெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய தைல வகைகள் இருக்குது. காய திருமேனி தைலம் போடுறோம், சிட்ராமுட்டி தைலம், வாத நாராயண தைலம். இந்த மாதிரி தைலங்கள் எல்லாமே நம்ம உடல் வலி, மூட்டு வலி இருக்குது, இல்லை ஸ்ட்ரோக் அதிகமாக இருக்கிற பக்கவாதம் வந்த நபர்கள் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் இருந்து அதுக்கப்புறம் வெந்நீரில் நம்ம குளிக்கிறோம். இது வாதம் தொடர்பான நோய்கள் இருக்கும்போது அதை தணிப்பதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி வாரம் 2 நாள் எண்ணெய் குளியல் அவசியம் அப்படின்றத நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணெய் குளியலும் பார்த்தோம்னா நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் 20 நிமிடங்களோ 30 நிமிடமோ கழித்து வெந்நீரில் நம்ம குளிக்கணும். இந்த மாதிரி குளிக்கும்போது நம்ம மூட்டுக்கள் வலிமை பெறுது, தாதுக்கள் வலிமை பெறும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், உஷ்ணம், உடல் உள்ளுறுப்புகள் இது எல்லாமே வலிமை பெறுது. அந்த அளவுக்கு இந்த நல்லெண்ணெய் குளியலையும் நமக்கு நல்ல ஒரு நன்மைகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீரில் சில பொருட்களோ இல்லை மூலிகைகளோ சேர்த்து குளிக்கும்பொழுது நமக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆரா நம்ம சுற்றி உருவாகுது, பாசிட்டிவ்னஸ். ஸோ அது எல்லாமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும், இல்லை நெகட்டிவ் எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு நடக்குது, நம்ம எண்ணங்களில் தோன்றுறதுனாலும் இந்த குளித்தல் முறையிலே நமக்கு எப்படி இதை சரி செய்யலாம்ன்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது பொதுவாகவே இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எண்ணெய் குளியலோ இல்லை மெடிக்கேட்டட் ஆயில் பயன்படுத்தி நம்ம குளிக்கிறது இது ஒரு முறை இருந்தாலும், தினமும் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் சில பொருட்களை சேர்த்து குளிக்கும்போது நம்ம உடலுக்கு என்ன நடக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் பாசிட்டிவாக நமக்கு நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம உடலில் ஒரு பாசிட்டிவ்னஸ் உண்டாகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, கல்லுப்பு, குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நம்ம குளிக்கிறது வழக்கத்தில் இருக்குது. இது மாதிரி குளிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் வெளியேறும். முக்கியமாக நமக்கு அந்த நெகட்டிவ், இந்த திருஷ்டியெல்லாம் நம்ம வீடுகளில் சொல்லுவாங்க.
அதாவது பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒரு கிளென்சிங் மெத்தட் பண்ணோம்னா கல்லுப்பில் வந்து கை வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டரில் நம்ம வந்து கையை கழுவோம். அந்த அளவுக்கு அந்த நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ஆற்றல், எடுக்கக்கூடிய ஆற்றல் கல்லுப்புக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கல்லுப்பை தண்ணீரில் போட்டு, வெந்நீரில் போட்டு தண்ணியை குளிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இது எல்லாமே வெளியேறுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கல்லுப்புக்கு வாதத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஒற்றடம் கொடுக்கும்போதும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கல்லுப்பை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? வலி இருக்கோ இல்லை தசைகளில் வந்து ஒரு இறுக்கம் இருக்குது, ஸ்டிஃப்னஸ், மசில் ஸ்டிஃப்னஸ் இருந்தாலும் நம்ம கல்லுப்பை தான் பயன்படுத்துகிறோம். கல்லுப்பை சட்டியில் போட்டு லேசாக வறுத்துட்டு ஒரு வெள்ளை துணியில் வச்சு மூடி கட்டி வலி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒற்றடம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய வலிகள், தசைகளில் இருக்கக்கூடிய வலிகள் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. இப்போ கல்லுப்புக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. பொதுவாகவே இது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் எல்லாருமே நம்ம குளிக்கும்போது கொஞ்சமாக கல்லுப்பு அந்த தண்ணீரில் போட்டுட்டு அந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய சீசனில் மழைக்காலங்கள், குளிர்காலங்கள் அதிகமான தொற்றுகள், கிருமிகள் நமக்கு இருக்குது. இல்லை நம்ம பாடியில் ஏதாவது புண்கள் இருக்குது, ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருக்குது, சொரியாசிஸ், எக்ஸிமா இல்லை அளவுக்கு அதிகமான ரிங்வார்ம், படர்தாமரை மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு வந்து நம்ம படிகாரத்தை பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்தில் படிகார நீர் அப்படின்ற ஒரு மெடிசனே இருக்குது. படிகார நீரை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பக்கெட்டுக்கு ஒரு 20லேருந்து 30 ml படிகார நீரை அந்த தண்ணீரில் விட்டுட்டு அந்த தண்ணீரில் நம்ம குளிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள், நமக்கு வந்து எந்த தொற்று கிருமிகளும் வராமல் இருக்கும். இதே மாதிரி ப்ரைவேட் பார்ட்ஸில் நிறைய பேருக்கு யூரின் பாஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம், இல்லை அடிக்கடி தொற்று கிருமிகள் ஏற்படுது. சிலருக்கு வந்து அந்த இடங்களில் அரிப்பு, இச்சிங் அதிகமாக இருக்குது, ப்ரைவேட் பார்ட்ஸில் அரிப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்கள் ஒரு சிலருக்கு வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்குது, சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி அங்கே வருதுன்னா படிகார நீரை வச்சு அப்பப்போ நம்ம வந்து ஜெனிட்டல் ஏரியாவை வாஷ் பண்ணிகிட்டே வந்தாலும் ஒரு நல்ல பலன் தருது. அப்போ குளிக்கும்பொழுதும் நம்ம படிகார நீரை பயன்படுத்தி குளிக்கலாம். அடுத்ததாக சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. அதிகமான ஸ்வெட்டிங் வந்துக்கிட்டே இருக்குது, கற்றாழை நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேட் ஓடர் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு அதிகமான ஒரு ஸ்வெட்டிங் வந்துட்டுருக்கு அப்படின்னா இதற்கு சந்தன பொடியை தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். குளிக்கும்போது சந்தன பொடியை எடுத்து தண்ணீரில் கலந்து நம்ம குளித்தோம் அப்படின்னா எக்ஸஸாக வரக்கூடிய ஸ்வெட்டிங், நம்ம பாடியில் நிறைய ஸ்கின் டிசீசஸ் இருக்குது அப்படின்னாலும் சந்தன பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுவே நமக்கு தொற்று கிருமிகள் ஏதாவது இருக்குனாலும் மஞ்சள் பொடியை போட்டும் நம்ம குளிக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு குளிக்கும்போது நமக்கே தெரியும் இது வந்து ஒரு சிறந்த ஒரு கிருமி நாசினி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி. குழந்தைகள்லாம் விளையாடிட்டு வருவாங்க, சின்ன சின்ன காயங்கள் நம்ம உடலில் இருக்கும், நமக்கே தெரியாமல் இருக்குனாலும் மஞ்சள் பொடியை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை தண்ணீரில் போட்டு கலந்து வெது வெதுப்பான தண்ணீரில் போட்டு கலந்து குளிக்கலாம். இன்றைக்குமே வந்து நம்ம கிராமப்புறங்களில் பார்ப்போம், இந்த சம்மர் டைம்லலாம் தொற்று கிருமிகள் பரவுது, சிக்கன் பாக்ஸ், அமை மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா மஞ்சள் பொடியோட வேப்பிலையும் சேர்த்து போட்டு குளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம குளிச்சுட்டு வந்தனாலும் உடலில் சின்ன சின்ன கிருமிகள் இருக்குது, சின்ன சின்ன புண்கள் இருக்குனாலும் அதை குணப்படுத்துது. அடுத்தது முக்கியமாக தோல் பிரச்சனை, எக்ஸிமா, சொரியாசிஸ் இருக்குன்னா திரிஃபலா சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். திரிஃபலா சூரணத்தை எடுத்து என்ன பண்ண, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஒரு பக்கெட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெந்நீரில் போட்டு அதை நம்ம குளிச்சுக்கிட்டே வரும்போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. ஏன்னா திரிஃபலா வச்சு நம்ம பயன்படுத்தி குளிக்கும்போது துரப்பு சுவை அதிகமாக இருக்குது இல்லைங்களா? நம்ம உடலில் நம்ம அந்த துரப்பு சுவை என்ன பண்ணுதுன்னா ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது. இதை தாண்டி அதிகமான பெயின் இருக்குது, பாடி பெயின் இருக்குது அப்படின்னா யூக்லிப்டஸ் இலைகள் இல்லை யூக்லிப்டஸ் ஆயில் கொஞ்சம் ஒரு 5 to 10 drops தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரில் நம்ம குளிக்கும் பொழுதும் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் அந்த வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே குளித்தல் அப்படின்னு சொல்லும்போது குளிச்சுட்டு வந்தோடனே தான்ப்பா நல்லா இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் வெளியில் போயிட்டு வந்தால். குளித்தல் அப்படின்றது நம்ம உடலை சுத்தப்படுத்தக்கூடிய முறை மட்டும் இல்லை, இதில் மருத்துவ ரீதியாகவும் நிறைய உண்மைகள் இருக்குது. அதையும் நான் சொன்ன மாதிரி சில மூலிகைகள் பயன்படுத்தி நம்ம குளிச்சுட்டு வரும்போதும் நல்ல பலன் கிடைக்கும். இன்னும் பாடியில் நிறைய வந்து நமக்கு கிருமிகள் இருக்குது, சன்லைட்டில் போயிட்டு வந்தாலே ஸ்கின் டேன் ஆகுது அப்படின்றவங்க கொஞ்சம் ஒரு பவுலில் பால் எடுத்துகிட்டு
காட்டன் அதில் டிப் பண்ணி உடல் முழுவதுமே நம்ம அந்த பாலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து வெந்நீரில் குளிக்கலாம். இந்த மாதிரி குளிக்கும் போதும் உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள், ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே வெளியில் வந்து பாடி நல்லா கிளென்ஸ் ஆகிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ குளித்தல் முறையில் சின்ன சின்ன விஷயங்கள், மாற்றங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி குளியல் முறையை ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.